Okay, active. Right. Okay, so now we are going to start vaccination and immunization முடிச்சிட்டோமா இல்லையா? இல்ல சார். Focus. Thank you. See, அப்போ இந்த இடத்துல colostrum is the yellowish fluid secreted by mother during the initial days of lactation, which consists antibodies IgA. So what is the role of IgA? It protect the infant. Okay, குழந்தை வந்து அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டி குழந்தைக்கு தேவை. ஸோ அதனால வந்து மதர்னுடைய மில்க்லேயே இந்த கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோயிஷ் ஃப்ளூயிட் இருக்கு, விச் கன்சிஸ்ட் ஆன்டிபாடிஸ் IgA. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, IgA அப்படின்ற ஆன்டிபாடி சோர்ஸ் என்ன, எந்த சோர்ஸ்ல IgA இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, the fetus also receives some antibodies from their mother through the placenta. This is a very important one. ஸோ நம்ம வந்து டூரிங் பிரெக்னன்சி டைம்லயே the infant, okay, so அந்த placenta வழியாக fetus இருக்கும்போதே it gets some antibodies. The fetus get antibodies from the mother. ஸோ அப்போ இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆன்டிபாடிஸ் ரெண்டு விதமா குழந்தைக்கு கிடைக்குது. ஃபியூட்டஸ்ல இருக்கும்போதே, கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு ஆன்டிபாடி மதர் கிட்ட இருந்து கிடைக்குது, which is through placenta. That is the connective tissue between mother and baby. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சீம் பால்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ராம்ல IgA சொல்லக்கூடிய ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஓகே, these are some examples of passive immunity. ஓகே, ரைட். அப்போ passive immunityக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா, கொலஸ்ட்ராம் and the antibodies which is provided by the mother through placenta or fetus. Okay, so these two are very good example. And not only this, இது மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, இன்னொரு வெரி குட் எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம அடுத்த இதுல நான் இங்க சொல்றேன், இப்போ அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். ஓகே, சி வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். சி இது இல்லாம இன்னைக்கு வேர்ல்டு இல்லை. வித்தவுட் வேக்சினேஷன் இன்னைக்கு வேர்ல்டு எல்லா கண்ட்ரியுமே வந்து தே ஆர் வேக்சினேஷன், ரைட்? வை? பிகாஸ் ஸோ வி ஆர் இன் பேண்டமிக். ஸோ அந்த பேண்டமிக்ல இருந்து வெளியே வரணும்னா வேற வழி இல்லை. பட் nowadays slowly we are gradually seeing our society they are coming out from corona pandemic. கரெக்டா? அது ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கு, அப்படியே இருக்கணும். ஸோ எந்த வேவும் வராமல் இருந்துச்சுன்னா
But it is due to vaccination. Maximum people vaccinated, and first vaccination போட்டவங்க நிறைய பேர் இன்னும் போடாம இருக்காங்க. பட் anyhow இதுல வந்து ஓரளவுக்கு சேஃபான ஒரு ஜோன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஸோ இந்த இம்யூனைசேஷன் ஆர் வேக்சினேஷன் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெமரி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள வருது, அப்போ நம்ம பாடி அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுதான் பிரைமரி ரெஸ்பான்ஸ்னு சொன்னேன். இந்த பிரைமரி ரெஸ்பான்ஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா செகண்டரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த பிரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து மெமரியில இம்யூன் சிஸ்டமுடைய மெமரியா ஸ்டேவா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேக்சினேஷன் நடக்குது. ஸோ இன் வேக்சினேஷன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் பேத்தோஜன் ஆர் இன்ஆக்டிவேட்டட் ஆர் வீக்கன்ட் பேத்தோஜன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு ஹியூமன் பாடி. இப்போ நம்ம அப்படி தானே பண்றோம். இப்போ கொரோனா வேக்சின் அப்படின்றது என்ன, டெட் வைரல் சப்ஸ்டன்சஸ் நம்ம என்ன பண்றோம், பாடிக்குள்ள இன்செர்ட் பண்றோம். அப்போ நம்ம பாடி என்ன பண்ணிக்குது, இட் ரெகக்னைஸ்ட் இட்ஸ் அ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். அப்போ கொரோனா வைரஸ் உள்ள வருதுன்ற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு இட் சேவ் த மெமரி. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா செகண்ட் டைம் ரியலா அந்த பேத்தோஜன் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது த பாடி ஆல்ரெடி ஹேஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ டைரக்டா என்ன பண்ணிடும், அந்த வைரஸை வந்து, இதுதான் அதுக்கான மெக்கானிசம். So the antibody produced in the body against these antigens would neutralize the pathogens during actual infection. இப்போ ஆக்சுவல் இன்ஃபெக்ஷன் வரும்போது இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் இது பண்ணுது. ஸோ த வேக்சின்ஸ் ஆல்சோ ஜென்ரேட் மெமரி B and T cells to recognize the pathogen quickly and subsequent exposure. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேக்சின் ஆல்சோ ஜென்ரேட் மெமரி செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் B and T lymphocytes, அதை நம்ம படித்தோம். அங்கிருந்தான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ B and T lymphocytesல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் தான் இந்த பேத்தோஜென்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஸோ இங்கே புதுசாக எதுவும் கிடையாது. பட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் எ பர்சன் இன்ஃபெக்டட் வித் சம் டெட்லி மைக்ரோப்ஸ் டு குயிக் இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஆஸ் இன் டெட்டனஸ். ஸோ இங்கே டெட்டனஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. டெட்டனஸை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் என்ன? அந்த அளவுக்கு டெப்த்தாக போகலனாலும் இது பாக்டீரியல் வைரல் டிசீஸ் டெட்டனஸ். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வேற எங்கேயாவது கவனிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே, இது லிசன் பண்ணுங்க. டெட்டனஸ் அப்படின்றது என்ன டைப் ஆஃப், என்ன குரூப் ஆஃப் பேத்தோஜன்? அது வைரஸா பாக்டீரியாவா? பாக்டீரியா. டெட்டனஸ் டிப்தீரியா இதெல்லாமே. ஸோ வி நீட் டைரக்ட்லி இன்ஜெக்ட் தி பர்ஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ். அப்படி தானே. இப்போ ஒரு சிலருக்கு வந்து நம்ம சொல்றோம்ல, ஃபீவர் வருது ஏதாவது வருது அப்படின்னா, பாக்டீரியா ஃபீவர்னா உடனே என்ன பண்ணுறோம், ஆமாம் போயிட்டு டாக்டர் கிட்ட ஆன்டிபாடி இது போட்டுப்போம். என்ன சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு, கரெக்டா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, we need to directly inject the performed antibodies or antitoxins. Okay, even in cases of snake bites. இது நல்லா கவனிங்களேன், இது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்னேக் பைட், ஓகே, பாம்பு கடிக்குது, அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the injection which is given to the patient to contain performed antibodies against the snake. ஸோ அந்த ஸ்னேக் நம்ம விஷயம் தெரியும், அந்த பாம்பினுடைய விஷயத்துக்கு அகைன்ஸ்ட் நம்ம சில ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றோம். திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் பாசிவ் இம்யூனைசேஷன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ரெடிமேட்லி. ஸோ ஒரு தடவை இப்போ பாம்பு கடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த ஆன்டிபாடிஸை கொடுத்துருவாங்க. அப்போ அது ஆர்டிஃபிஷியலி மேட் தானே, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு தானே. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல பாசிவ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இதெல்லாம் பாசிவ்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி பாசிவ் இம்யூனைசேஷன் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதணும்? இப்போ இந்த ஸ்னேக் பைட்டுக்கான ஸ்னேக் வேணும், கரெக்டா? இது ஒரு எக்ஸாம்பிள். வாட் இஸ் த செகண்ட் எக்ஸாம்பிள்? IgA. Then third one? Placenta. Placenta. Very good. Placenta. So about these three different types of passive immunization. Okay. So recombinant DNA technology has allowed the production of antigenic polypeptides of pathogen in bacteria or yeast. This is a very good example. இப்போ questions இதுல இருந்தா கேட்பாங்க. என்ன சொல்றாங்க, recombinant DNA technology has allowed to allow the production of antigenic polypeptides of pathogen in bacteria or yeast. So நம்ம by using recombinant DNA technology we can produce vaccines. அப்படி கண்டுபிடிச்ச ஒரு வேக்சின் தான் இந்த இடத்துல ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஸோ இது எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க, from yeast. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து எந்த பேத்தோஜனுடைய recombinant DNA இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்க, என்ன எழுதணும்? ஈஸ்ட்.
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கொஸ்டினா கேட்பான். ரைட், ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. Sir. ஓகே. Sir, ஆ sir, immunity-க்கு immunizationக்கு என்ன சார் இருக்கு? என்னங்க? Immunity-க்கும் immunizationக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? நீங்க வந்து இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இம்யூனிட்டி நம்ம பாடி வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம இம்யூனிட்டி சொல்றோம். அந்த மெக்கானிசமை நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜருக்கு பேர் இம்யூனைசேஷன். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அலர்ஜிஸ். எஸ் 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 எஸ். இம்யூனைசேஷன்னா வந்து நீங்க இம்யூனிட்டியோட இது ப்ராசஸ் சொன்னீங்க. அப்ப ஸ்னேக் பைட் வந்து இம்யூனைசேஷனோட எக்ஸாம்பிள்னு கொடுத்திருக்காங்க. அந்த கொலாஸ்ட்ரம் அண்ட் பிளாசண்டா வந்து இம்யூனிட்டியோட எக்ஸாம்பிள்னு கொடுத்திருக்காங்க. இல்ல, நீங்க ஸ்னேக் பைட் என்னன்னு கொடுத்திருக்காங்க? இம்யூனைசேஷனோட எக்ஸாம்பிள்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து பாசிவ் இம்யூனைசேஷன் தானுங்க. நான் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பாசிவ் இப்போ இம்யூனைசேஷன் என்ன சொன்னேன்? இம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுக்கான, இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு இது. இப்போ இம்யூனிட்டின்றது என்ன? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி பேத்தோஜென்ஸை கில் பண்றதுக்கு நம்ம இங்க பார்க்கறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இம்யூனைசேஷன் அப்படின்றது இட்ஸ் எ ப்ரொசீஜர், இட்ஸ் எ ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க இந்த இடத்துல என்ன பண்றோம், இட்ஸ் எ டைப் ஆஃப் இம்யூனைசேஷன் கொடுக்கும். என்ன சொல்ல வராங்க, ஒரு ஒரு டைரக்டா நம்ம என்ன படிச்சோம், பாசிவ்க்கு என்ன எக்ஸாம்பிள், ஆக்சுவலி என்ன ப்ரொசீஜர்னு படிச்சோம், ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் டைரக்டா ஒரு பர்சன் கொடுத்தோம்னா அது பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ நீங்க வந்து இம்யூனிட்டி கிரியேட் ஆகணும்னா அந்த இடத்துல அதுக்கான ப்ரொசீஜர் கொடுக்கணும்ல. இப்போ நீங்க வந்து ஆன்டிபாடி கொடுக்காம அது அந்த 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 விஷயம்ன்றது போகாது. அதனால அதுக்கு ப்ரொசீஜர் சொல்றாங்க, பாசிவ் இம்யூனைசேஷன் சொல்றாங்க. ஓகே சார். ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அலர்ஜிஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில நேரங்களில் திடீர்னு வந்து தொடர்ந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல சில நேரங்களில் ஒரு மாதிரியான ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக அலர்ஜி அப்படின்ற வார்த்தை. பட் இந்த அலர்ஜிக்கான ரீசன் என்ன? ஸோ இந்த அலர்ஜி எதனால வருது அப்படின்னா certain antigens. ஓகே, okay, so these allergens maybe இனவா இருக்கலாம், போலனா இருக்கலாம், மைட்ஸா இருக்கலாம்.
எப்படி டிஃப்ரெண்ட் போலன் கிரெயின்ஸ், ஓகே அதுதான் சொல்றாங்க இந்த இடத்துல, சிலருக்கு செட் ஆகாது, அது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிடும். So exaggerated response of the immune system to certain antigens present in the environment is called allergy. The substances to which such an immune response is produced are called allergens. அதுக்கு பேரு allergens. So the antibody produced to these are IgE type. இதுக்கு முன்னாடி IgA எங்க பார்த்தோம்? Colostrum. Yes, அது வந்து கொலாஸ்ட்ரம்ல பார்த்தோம், that is different. So இது வந்து IgE which is associated with allergy. இது வந்து மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால ரொம்ப கவனமா. ஸோ காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலர்ஜென்ஸ் ஆர் இங்கே கொடுத்துருக்காங்க, மைட்ஸ் இன் டஸ்ட், போலன்ஸ், அனிமல் டேண்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலர்ஜென்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து அலர்ஜி வந்திருக்கு அப்படின்றது நமக்கு சில சிம்டம்ஸை வச்சு தான் சொல்லுவோம், கரெக்டா? சில நேரங்களில் வந்து ஸ்னீசிங் வருது, கண்ணில் பட்டு அந்த தண்ணி தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது, அப்புறம் ரன்னிங் நோஸ், டிஃபிகல்டி இன் பிரீதிங். தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போ நம்ம பாடியில் சில நேரங்களில் என்ன மாதிரியான அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது, அந்த அலர்ஜி வந்திருக்குன்ற சிம்டம்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். The chemicals like histamine, serotonin from the mast cells. So mast cellsல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமைன் அந்த செரட்டோனின் தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், அலர்ஜிக்கான அந்த சிம்டம்ஸ்க்கு காரணமான சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை சொல்றோம். இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்தெந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் I mean during allergic reaction, so what are all the chemicals are released by body அப்படின்னு கேட்டாங்கன்னா, histamine and serotonin. அந்த ரெண்டும் எந்த செல்ஸ்ல இருந்து செக்ரேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, mast cells. Okay, so these are all the key points you should note down here. For determining the cause of allergy, the patient is exposed to or injected with very small doses of possible allergens, and the reaction study, the use of drugs like antihistamine, adrenaline and steroids quickly reduce the symptoms of allergy. நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் லைக் ஆன்டிஹிஸ்டமைன் அண்ட் அட்ரினலின் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். ஏன் தெரியுமா, முதல்ல அவங்களுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு சிம்டம்ஸ் தான் பெரிய தெரியும். ஸோ அதாவது ஒரு இச்சிங் இருக்கிறதோ இல்லை வந்து ஸ்னீசிங் இருக்கிறதோ, இதெல்லாமே சிம்டம்ஸ். அதை நம்ம குறைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க ஹிஸ்டமினால வரதால ஆன்டிஹிஸ்டமின் கொடுக்கலாம், அட்ரினலின் கொடுக்கலாம், ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம் டு ரிடியூஸ் தி சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் administering histamine and adrenaline the person who was suffering allergy ன்னு கேட்டாங்கன்னா, to reduce the symptoms of allergy. இது ஒரு அடுத்து வந்து key point. Okay, somehow modern day lifestyle has resulted in lowering of immunity and more sensitivity to allergens, and more children in metro cities of India suffer from allergies and asthma due to sensitivity to the environment. This could be because of the protected environment provided yearly in life. Okay, so actually நமக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். So modern day lifestyle has resulted in lowering immunity and more sensitivity to allergens, and more children in metro cities of India suffer from allergic and asthma. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து குழந்தையில இருந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம், எதுவுமே வரக்கூடாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில இம்யூனிட்டி கிரியேட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்போஜர் இருக்கணும், அந்த பேத்தோஜனோட எக்ஸ்போஜர் இருக்கணும். சரி, இங்கே நிறைய இடத்துல நீங்கள் கொரோனா வைரஸ் அப்போ ஸ்ப்ரெட் அப்போ பேண்டமிக் அப்போ சில கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் வந்து லாக்டவுன்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்களாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஏன்னா ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்றது என்னன்னா, பேத்தோஜன் உள்ளக்குள்ளே போய் அந்த பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும், இம்யூனிட்டி கிரியேட் ஆகும். அப்படி ஒவ்வொரு பீப்புளுக்கு அந்த சைக்கிள் அப்படி டர்ன் இன்க்ரீஸ் ஆகும்போது they are protected, somebody protected from infected persons. ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து என்ன ஆகாது, அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு தான் ரீசன். ஆக்சுவலி இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி we are exposed to many pathogens. அப்பப்போ உடம்பு சரியில்லாம வந்துகிட்டே இருக்கும். பட் என்னன்னா அந்த மாதிரி வந்து தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஓகே, அதாவது இம்யூனிட்டி வந்து ப்ராப்பரா இருக்கும். இந்த மெட்ரோ சிட்டிஸ்ல வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அது அந்த எக்ஸ்போஜரே கிடைக்காது.
அவங்களை எப்பவுமே பொத்தி பொத்தி பாதுகாப்பா வச்சுக்கிறதா இல்லைன்னா திடீர்னு அலர்ஜிஸ் வரும்போது இல்ல இல்ல வேற வழியே இல்லை, அவங்க பாடி அந்த அளவுக்கு ஃபைட்டிங் மெக்கானிசமோடு இருக்காது. ஓகே, ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பார்க்கலாம். ஆட்டோ இம்யூனிட்டின்றது அன்மியூட் பண்ணிருக்கீங்களா யாரு? ஸ்ரீ பிரியா. ஓகே ரைட். மெமரி பேஸ்டு அக்வயர்ட் இம்யூனிட்டி. இங்க பாருங்களேன், பேர் எப்படி கொடுத்துருக்காங்க, மெமரி பேஸ்டு அக்வயர்டு இம்யூனிட்டி involved in higher vertebrates based on the ability to differentiate foreign organisms. அப்படிதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மெமரி பேஸ்டு அக்வயர்ட் இம்யூனிட்டின்றது என்னது, எது வந்து பாடிக்குள்ள வந்திருக்கு, எது பாடியிலேயே சிந்தசைஸ் ஆனது அப்படின்ற அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ற அளவுக்கு நம்ம பாடிக்கு அந்த மெக்கானிசம் இருக்கு. ஆனா சம்டைம் திஸ் டிஃபரன்சியேஷன் இஸ் நாட் ஹேப்பன், நடக்காது. நம்ம பாடி, the body is failed to differentiate the foreign substance and the body cells. அப்ப என்ன ஆகும், the body without recognizing which is the foreign and the internal cells, the body cells automatically destroyed by our own immune system. அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூனிட்டி. நம்ம பாடி செல்ஸே என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் வந்து they produce antibody. The produced antibodies always destroying our own body cells. So that is autoimmunity. See, இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. சரி, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, while we still do not understand the basis of this, என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேசிக்கான ஒரு எதனால வருதுன்ற பேசிஸே கிடையாது. Two corollaries of the ability have to understood. One, higher vertebrates can distinguish foreign molecules as well as foreign organisms. Most of the experimental immunology deals with this aspect. Two, இது வந்து first. Second என்ன சொல்றாங்க, due to genetic or unknown reason. அப்போ மேபி ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் எது, இன்டர்னல் சப்ஸ்டன்ஸ் எதுன்னு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் ரீசனா இருக்கு. ஓகே, ஸோ த பாடி அட்டாக்ஸ் செல்ஃப் செல்ஸ் அப்படின்னா நம்ம பாடி செல்ஸ் நம்ம செல்ஸே அட்டாக் பண்ணிட்டு. Okay, that results in damage to the body and it is called autoimmune disease. Then நம்ம என்ன சொல்றோம், autoimmune disease. So best example for autoimmune disease is many, but here in our NCERT we have rheumatoid arthritis. அப்போ क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, autoimmunityக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஓகே, rheumatoid arthritis அப்படின்றது இங்க நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ rheumatoid arthritis அப்படின்றது என்னன்னா, நம்ம போன்ஸ் வந்து டீக்ரேட்டட் ஆகும். Right. So have you understood what is autoimmunity? Yes, sir. Yes, sir. Okay, so now we are going to discuss immune system in the body. Okay, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கு, எதெல்லாம் இம்யூனிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளான ஆர்கன்ஸ் எது, அதுல என்னென்ன செல்ஸ் இருக்கு, அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஐ திங்க் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல this topic is very important. I am expecting one or two questions from this one. Okay, இந்த லெசன்ல இருந்து ஒரு 2 to 3 questions கேட்கலாம். அதுல இங்கிருந்தும் கேட்கறதுக்கு சான்சஸ். ஓகே, like the human immune system consists of lymphoid organs, tissues, cells and soluble molecules like antibodies. As we have read, immune system is unique in the sense that it recognizes the foreign antigens, responds to these and remembers them. The immune system also plays an important role in allergic reactions, autoimmune diseases and organ transplantation. This is very important. Organ transplantation. Okay, so now lymphoid organs na enna, edella lymphoid organs அப்படினு பார்க்கலாம். Just a minute.
Okay, so now in the immune system in the body we are going to discuss lymphoid organs, where immunity, where the lymphoid cells, okay, நம்ம இந்த இடத்துல lymphocytes சொல்லுவோம். They are the cells which are responsible for the production of antibody. So அந்த lymphocytes produce ஆகக்கூடிய இடம், மெச்சூர்ட் ஆகக்கூடிய இடம், எங்க அது பேத்தோஜனோட இன்டராக்ட் ஆகக்கூடிய இடமோ அதுதான் lymphoid organs. So அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். So these are the organs where origin and or maturation and proliferation of lymphocytes occur. இது क्वेश्चन கேட்பாங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? Origin, maturation and proliferation of lymphocytes occur. The primary lymphoid organs எதெல்லாம் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். Which of the following are the primary lymphoid organ? Lymphoid organல two type இருக்கு, primary, secondary. So which are all the primary lymphoid organ ஒரு क्वेश्चन கேட்கும்போது, so இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது bone marrow and thymus. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? Where immature lymphocytes, okay, immature lymphocytes, okay, they are differentiated into antigen sensitive lymphocytes. Immature இருக்கிறது என்னவா மாறுது? Antigen sensitive lymphocytes மாறுது. இங்க antigen sensitive னா மீனிங் என்ன? வரக்கூடிய அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய. Okay, so after maturation the lymphocytes migrate to secondary lymphoid organ. அப்ப first they are origin and maturation takes place in the lymphocytes, primary lymphocytes, like என்னென்ன primary lymphocytes பார்த்தோம்? bone marrow and spleen. Okay, பட் இங்க என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ அங்கிருந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க மூவ் ஆகுதுன்னா செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கனுக்கு போகுது. அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறது என்னன்னா spleen. இப்போ क्वेश्चन கேட்பாங்க, which are all the secondary lymphoid organ? Spleen, lymph nodes, tonsils, Peyer's patches of small intestine and appendix. So these all are secondary lymphoid organ. So now we can expect a question, which of the following is not a secondary lymphoid organ? அப்படி ஒரு क्वेश्चन கேட்கலாமா? So அதுல spleen, lymph nodes, tonsils, bone marrow, thymus கொடுக்கலாம் இந்த மாதிரி, right? So அதனால ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. So now secondary lymphoid organs provides the site for interaction of lymphocytes. ஆனா நம்ம இங்க என்ன படிச்சோம்? பிரைமரியில the lymphocytes differentiate into antigen sensitive lymphocytes, அவ்வளவுதான், அங்க அதான் நடக்குது. ஆனா எக்ஸாக்டா செகண்டரி லிம்போசைட்ஸ்ல என்ன நடக்குது? செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ல தான் ஒரு ஆன்டிபாடி ஆன்டிஜனோட இன்டராக்ஷன் ஆகக்கூடிய இடம் இதுதான். அப்போ எப்படி क्वेश्चन கேட்பாங்க? which of the following lymphoid organs are act as a interaction site of lymphocytes with the antigen and question கேட்டா என்ன எழுதணும்? secondary lymphoid organ, any of these: spleen, lymph node, tonsil, Peyer's patch of small intestine and appendix. These the location of various lymphoid organs in the human body இங்க depict பண்ணிருப்பாங்க. lymph nodes, thymus, lymphatic vessels, body full இருக்கிறது நீங்க பார்க்கணும். Okay, so the bone marrow is the main lymphoid organ where all blood cells including lymphocytes are produced. Including, and the word including lymphocytes are produced. The thymus is a lobed organ located near the heart. நமக்கு இந்த எப்படி பார்க்கணும்னா the location of lymphoid organ. Okay, so அப்ப இந்த இடத்துல எந்தெந்த lymphoid organ, secondary lymphoid organ பாடியில எங்கெல்லாம் இருக்கு, இம்யூனிட்டி அப்ப அதனுடைய ரோல் என்ன, இந்த 3 கிரைட்டீரியா தான் क्वेश्चंस கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, the thymus is a lobed organ located near the heart and beneath the breastbone. Okay, இதெல்லாம் லொகேஷன், நாளைக்கு இது அப்படியே क्वेश्चन கேட்பாங்க. This is the lobed organ located near the heart and beneath the breastbone. What is? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது தைமஸ்ன்னு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலி தைமஸ் அப்படின்றது ஒரு பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், கரெக்டா? இல்லைன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தைமஸுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து தைமஸ் இஸ் குவைட் லார்ஜ் அட் த டைம் ஆஃப் பர்த் அண்ட் பட் கீப்ஸ் reducing in size with age and by the time of puberty is attained reduced to very small in size. அப்படிதானே? குழந்தை பிறந்தப்போ பெருசா இருக்கும், வளர வளர என்ன ஆயிட்டு இருக்கும்? தைமஸ்னுடைய சைஸ் வந்து குறைஞ்சிடும். அதனாலேயே ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து இம்யூனிட்டி குறையிறதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன். ஏன்னா தைமஸ் குறைய என்ன ஆகும்? அந்த பிரைமரி லிம்போசைட்னுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்ச ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? இம்யூனிட்டி வந்து லோவர்.
Okay, so both bone marrow and thymus provide micro environment, not down micro environment. You know, which of the following two organs are provide, I mean, they act as a micro environment for development and the maturation of T lymphocytes. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றதுல டைரக்டா இன்வால்வ் ஆகுறது என்னமோ பி லிம்போசிட்ஸ் தான். ஆனா டி லிம்போசிட்ஸ் வந்து ஹெல்பர் டி லிம்போசிட்ஸ் சொல்லுவாங்க. they help B cells to produce antibodies. So the spleen is a large bean shaped organ, mainly contains lymphocytes and phagocytes. இது next. ஸ்ப்ளீன் தானே நம்ம செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்ப்ளீன் அப்படின்றது வந்து இஸ் ஏ லார்ஜ் பீன் ஷேப்டு ஆர்கன். இட் மெயின்லி கண்டெய்ன்ஸ் லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபேகோசைட்ஸ். இது கொஸ்டின்ங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இட் மெயின்லி கண்டெய்ன்ஸ் லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபேகோசைட்ஸ். இது கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆர்கன்ல லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபேகோசைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளீன். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் இதனுடைய ரோல் என்ன, நான் சொன்னது 3 பாயிண்ட் வருதா பாருங்க, ஒவ்வொரு 3 பாயிண்ட்ஸ் வருதா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் தி ஆர்கன், வேர் இட் இஸ் லொகேட்டட் அண்ட் வாட் ஆர் தி செல்ஸ் இட் ஹேஸ் அண்ட் தேர் ரோல். அப்போ the spleen is a large bean shaped organ and mainly contains lymphocytes and phagocytes, and it acts as a filter of the blood by trapping blood-borne microorganisms. இது கொஸ்டின். blood-borne microorganism ஃபில்டர் பண்ணி bloodல ஃபில்டர் பண்ணி அதை ட்ராப் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் ஒரு ஆர்கன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ப்ளீன். இட்ஸ் எ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஸ்ப்ளீன் ஆல்சோ ஹேஸ் எ லார்ஜ் ரெசர்வாயர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். இது கொஸ்டினா கேட்கலாமா? ஓகே, ஏன்னா லார்ஜ் ரெசர்வாயர் ஆஃப் எரித்ரோசைட் இதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க. which of the following statement is correct, incorrect regarding spleen அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? Because here there are 4 options. It is a large bean shaped organ and it contains lymphocytes and phagocytes and it acts as a filter for the blood-borne trapping blood-borne microorganisms, and last one வந்து it is reservoir of the erythrocytes. இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம், அதனால நோட் பண்ணிக்கங்க. The lymph nodes are small solid structures located at different points along the lymphatic system. So lymph nodes serves to trap the microorganisms or other antigens. Okay, so which happens to get into lymph and tissue fluid. அதேதான் இங்க lymph node பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா படிக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. இங்கேயும் வந்து என்ன ஆகுது, trap the microorganism and other antigens. எப்படி வந்து ஸ்ப்ளீன் வந்து ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிதோ அதே மாதிரி lymph என்ன பண்ணும், ட்ராப் பண்ணி இது பண்ணுது. Okay, which happens to get into the lymph and tissue fluid. So antigens trapped in lymph nodes are responsible for the activation of lymphocytes which are present there and cause the immune response. Okay va? Right. So the last lymphoid, இப்போ நம்ம வந்து lymphoid tissue பத்தி various regionல நம்ம இருக்குது நம்ம படிச்சிருப்போம். So the lymphoid tissue is located within the lining of major tracts. எங்கெங்கெல்லாம் respiratory, digestive, urogenital tract. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், mucose associated lymphoid tissue, அதாவது MALT அப்படின்னு சொல்றோம். And it constitute 50% of the lymphoid tissue in human body. இது கொஸ்டின் கேட்பாங்க. Okay. Okay, so what is MALT ன்னு கேட்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் MALT வந்து lymphoid tissue human bodyல இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இதுவரை நம்ம பார்த்தது. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா எல்லாரும்? Yes, sir. Yes, sir. Sir, no doubt. ஓகேங்க.
ஓகே, ஐ ஹோப் இப்போ எதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தனா நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் கேட்க போகிறேன் இப்போ நான். ஓகே, ஸோ இது எதுவுமே நான் காட்டாமல் டைரெக்டாக கொஸ்டின் கேட்க போகிறேன். பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ணுறீங்க. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இன்கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்கள். யாழினி? Yes, sir. Very good. So, Yarini, tell me what is the second, I mean, primary lymphoid organ which having bean shape? Primary lymphoid organ which has a what shape, sir? Bean shape. So secondary lymphoid organ only have a bean shape, the spleen. Yes. Not the primary. Yes, very good. See, இந்த மாதிரி statement based questionல primary, secondary அப்படின்னு சொல்லிட்டு அதை incorrect statement-ஆ கேட்கறதுக்கான chances இருக்கு. So அந்த மாதிரி they use the word, different words, and they will merge and they will ask you to answer this. Very good, very good. Yarini, very good, Yarini. Thank you, sir. So வேற யாராவது சொல்லுங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு சொல்லுங்க. Thymus is a large reservoir of erythrocytes. Wrong, sir. அப்ப எது சொல்லணும்? Spleen. Spleen, sir. Very good. Okay. So where exactly the interaction of antigen antibodies takes place? Secondary. lymphoid organ. Secondary lymphoid organ. Very good, very good. Okay. So what is marked? Mucosa associated lymphoid tissue. Mucosa associated lymphoid tissue. Very good. Okay. How much percentage it is there in 50%. 50%. Good. Super. And autoimmunity example என்ன பார்த்தோம்? Rheumatoid arthritis. Rheumatoid arthritis. Okay, good. Okay. Passive immunity example சொல்லுங்க. Nostrum. Nostrum Placenta. Snake venom IgA placenta. Okay, நீங்க அந்த placenta சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா the mother provide antibodies to the fetus through placenta ன்னு சொல்லணும். Okay, complete பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க. Good. So let me talk about some diseases. Okay, so now The mother wide. yes. The mother wide is Yeah, mother bodyல இருக்கக்கூடிய antibodies தான் வந்து குழந்தை அந்த fetusக்கு வந்து இது மூலமா placenta மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். okay. Okay, next on the AIDS, the world, I mean, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்டையர் வேர்ல்டுல ரொம்ப டெட்லியஸ்ட் டிசீஸ்ல இதுவும் ஒன்று. ஓகே, ஆக்சுவலி இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே யாரையுமே வந்து கில் பண்ணிடாது. ஸோ ஸ்லோவாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த நேம்ல இருக்கு, அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி. இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர்ட் ஆகி ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் அந்த பாடியில் இம்யூனிட்டி இல்லாததால் என்ன ஆயிடும்னா மெனி பேத்தோஜென்ஸ் வில் இன்ஃபெக்ட் த பாடி அண்ட் இட் காஸ்ட். இதுதான் நடக்கும். அந்த ஒரு வைரஸ் இட் செல்ஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு கில் தி பர்சன். ஆக்சுவலி வைரஸ் வந்து HIV வைரஸ் அப்படின்றது ஹியூமன் இம்யூனோ வைரஸ் தான், டெஃபிஷியன்சி வைரஸ். பேரே இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் தான். இட் மேக் டிஃபிஷியன்சி, இம்யூன் டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணி அது மூலமா நம்மளை சாகடிச்சுட்டு இருக்கோம் மக்களை. ஓகே, ரைட். ஸோ அப்போ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். ஐ மீன் அது கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த வருஷம் இது ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1981 இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பேண்டமிக் தான். ஏன் நம்ம பேண்டமிக்னு சொல்றோம்? பேண்டமிக்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன சொன்னேன்? எபிடமிக், எண்டமிக், பேண்டமிக். வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பேன் இந்தியா, பேன் வேர்ல்ட் அப்படின்னா பேண்டமிக் அப்படின்னா என்னன்னா the disease spread throughout the world, so many people who are suffering, அதுதான் நம்ம பேண்டமிக்னு சொல்லுவோம். ஓகே, குட். ஸோ எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா it is caused by human immunodeficiency virus, that is HIV. They are a group of viruses called retroviruses. இது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எந்த குரூப் ஆஃப் வைரஸஸ் வந்து எய்ட்ஸ் நோயை உண்டு பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தே ஆர் ரெட்ரோவைரஸஸ். இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். சிம்பிளா வந்து AIDS எய்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ல ஆப்போசிட்ல ரெட்ரோ வைரஸ்ன்னு கொடுக்கலாம்.
So whether the match is correct or incorrect, which have an envelope enclosing the RNA genome. So transmission of HIV infection generally occurs by a sexual contact with infected person. This question transmission of HIV infection generally occurs by sexual contact with infected persons or transmission of contamination blood and blood products and sharing infected needles as in the case of intravenous drugs. Intravenous அப்படின்னா நரம்பு மூலமா ட்ரக்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் intravenous. ஓகே, ஸோ இப்போ இந்த குளுக்கோஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, என்எஸ், அது வந்து இன்ட்ராவேனஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்படி எஸ், ஸோ நம்ம நர்வ்ஸ் மூலமாக இது பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு ஹர் சைல்டு த்ரூ பிளாசென்டா, இதுவும் நடக்கும். அப்போ ஹவு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்றது கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, ரைட். ஸோ நவ் வி ஹாவ் a diagram which is depicted how the retroviruses can infect the human body cells. Okay, so it is a very simple and very important one. See, இவங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து எப்படி அனிமல் செல்ஸை மாற்றி டிஸ்ட்ராய் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ரெட்ரோ வைரஸ். ஸோ இந்த வைரல் ஆர்என்ஏ, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து அனிமல் செல்ஸ்னுடைய உள்ளுக்குள்ளே வருது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் உள்ள வருது. ஸோ the viral DNA produced by reverse transcriptase. ஏன் இங்கே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். சொல்லு புரியுதா? டிஎன்ஏ ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். பட் ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது, ஹியூமன் பாடியில் என்ன இருக்கு, டிஎன்ஏ, பட் தேர் வைரல் ஜீனோம் இஸ் ஆர்என்ஏ. ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறினா அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன், கரெக்டா? ஆனா அதுவே ஒரு ஆர்என்ஏ டிஎன்ஏவா மாறினா அதுதான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, ஸோ நவ் த வைரல் டிஎன்ஏ இப்போ இது என்னவா மாறிடும், ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவா மாறிடுச்சு. ஸோ த வைரல் டிஎன்ஏ இன்கார்பரேட்டட் இன்டு ஹாஸ்ட் ஜீனோம். இது நம்ம பாடி செல், கரெக்டா? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஸோ இந்த ஜீனோமை, இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது, இந்த வைரல் டிஎன்ஏ வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. நியூ வைரல் ஆர்என்ஏ இஸ் ப்ரொடியூஸ்ட் பை இன்ஃபெக்டட் செல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும், வைரல் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு, எல்லாமே வைரஸாக மாறி. ஓகே, இட்ஸ் சிம்பிள் ஒன், பட் நம்ம அதை விட இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க. ஸோ இது அதிகமாக வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இங்கே பாருங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இஸ் நாட் ஸ்ப்ரெட் பை மியர் டு டச் ஆர் ஃபிசிக்கல் கான்டாக்ட். இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா பிளட் கான்டாக்ட் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் நாட் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ஃபேமிலி அண்ட் சொசைட்டி பிகாஸ் they also equal rights to survive here. But the only thing is they are suffering by the disease, right? Okay, பட் அதுக்காக அவங்களை இது பண்ணக்கூடாது. ஸோ இதுக்காக நான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ பட் தெர் இஸ் ஆல்வேஸ் ஏ டைம் லேக் பிட்வீன் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் சிம்டம்ஸ். ஏன்னா எய்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே அதனுடைய சிம்டம்ஸ் தெரியாது. மேபி இட் வில் டேக் இன்குபேஷன் பீரியட் என்றது 5 to 10 years சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் ஜஸ்ட் ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாங்க, அந்த இன்குபேஷன் பீரியட்ன்றது எய்ட்ஸ்க்கு எவ்வளோ நாள், ஒரு பர்சனுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் நடந்தாலும் கிட்டத்தட்ட 5 to 10 years ஆகும் அதனுடைய கிட்டத்தட்ட அந்த சிம்டம்ஸ் வந்து வெளியே வரும். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினோ இல்லை ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டினோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால
வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வைரஸ் ஹியூமன் பாடிக்குள்ளே வருது. நமக்கு தெரியும் அனிமல் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி அது மாற்றுதுன்னு. பட் எந்த செல்லுன்னு சொல்லியிருக்குல்ல, எந்த செல்ஸ் அது டார்கெட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணதுன்னு தெரியணும்ல, அது ரொம்ப முக்கியம். இங்கே என்ன படிச்சிருக்கோம், தே ஆர் இம்யூன் டிஃபிஷியன்சி. அப்போ இம்யூனிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ இம்யூனிட்டி நமக்கு எதனால கிடைக்குது? லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ்ல எத்தனை டைப் இருக்கு? பி அண்ட் டி லிம்போசைட்ஸ். இப்போ பி லிம்போசைட்னுடைய வேலை என்ன? ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. டி லிம்போசைட்னுடைய வேலை என்ன? ஹெல்ப் பண்ணுது. அப்போ இங்கே ஹெல்பர் செல்ஸ் யாரு? டி லிம்போசைட்ஸ். அப்போ இவங்களுடைய இந்த ஹெச்ஐவியினுடைய ஆக்ஷன் எதை செல்லை கில் பண்ணுதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி இது எங்க என்டர் ஆகுது, ஹியூமன் பாடியில எந்த செல் அது டார்கெட் பண்ணுதுன்னு கொஸ்டின். After getting into the body of the person, the virus enter into macrophages. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. Where RNA genome of the viruses replicates to form viral DNA. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, RNA genome, ஓகே, RNA genome, RNA viral genome, RNA இது வந்து நல்லா இருந்துச்சு. வைரஸ்ல என்ன இருக்கு? RNA. ஆனா ஹியூமன் பாடியில வந்து அது என்னவா மாறுதுன்னா வைரல் டிஎன்ஏவா மாறுது. Viral RNA become viral DNA. Where it is happening அப்படின்னு question. Which cell of human body is happening அப்படின்னு question கேட்டாங்கன்னா, the answer could be macrophages. Okay, so the viral DNA get incorporated into host cells DNA and direct the infected cells to produce virus particles. Okay, so the macrophages continue to produce viruses, and this is why it is act like HIV virus. அப்போ ரெண்டு இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஹியூமன் பாடி செல்ஸை ஹெச்ஐவி ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் மேக்ரோஃபேஜஸ் தான். எந்த ஹியூமன் பாடி செல்ஸ் ஆக்ட் அஸ் எ ரிசர்வாயர் ஆஃப் செல்ஸ், ரிசர்வாயர் ஆஃப் ஹெச்ஐவின்னு கேட்டாலும் மேக்ரோஃபேஜஸ் தான். ஸோ ரெண்டு இடத்துல நீங்க மேக்ரோஃபேஜஸை நோட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நவ் ஆஃப்டர் கன்வர்ஷன் ஆஃப் செல், HIV enters into helper T lymphocytes. எங்க போடுது? helper T lymphocytes replicates and produce progeny viruses. என்ன பண்ணுது? Replicates and produce progeny viruses. So the progeny viruses released in the blood attack other helper T lymphocytes. Okay, இங்க எங்க போகுது? நல்லா ஞாபகம் வச்சுங்க. HIV enters into helper T lymphocytes, replicates and produce progeny virus. Progeny viruses என்ன? HIV virus தொடர்ந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, so the progeny virus is released into blood and again attack other T lymphocytes. அப்போ கண்டிப்பா இங்க என்ன lymphocytes destroy ஆயிட்டு இருக்கும்? T lymphocytes. இங்க T lymphocytes தொடர்ந்து destroy ஆயிட்டு இருந்தா என்ன நடக்கும்? T lymphocytes னுடைய அந்த நம்பர்ஸ் குறையும் போது, ஹெல்பர் செல்ஸ் னுடைய நம்பர் குறையும் போது இம்யூனிட்டியும் குறைஞ்சிடும். ஏன்னா பி செல்ஸ்க்கு இது ஹெல்பிங் அப்படின்னு நடக்காது. ஸோ அதனால ஆன்டிபாடிஸோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடும். when antibody production reduced, the immune system also less function is converted to less function. புரியுதா? அதனால தான் அந்த ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன வைரல் இல்ல சின்ன பாக்டீரியா வந்தா கூட அதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. அப்போ அந்த பாடி வந்து சஃபர் ஆகாம என்ன இருக்கும், போதுமான அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லாம இருக்கு. ஓகே, this is repeated leading to a progressive decrease in the number of helper T lymphocytes in the body of the infected persons. During this period, the person suffered from the bouts of fever. Bouts of fever nothing but continuous fever வந்துட்டு இருக்கும், diarrhea, weight loss. These are all the basic symptoms. Okay, so due to decrease in the number of helper T lymphocytes, the person starts suffering from infections. There is no immunity, less immunity, so it doesn't help to fight against the pathogens. அப்ப என்ன ஆகும்? getting more diseases, so more infections. so அதனால என்ன ஆயிட்டு இருக்கும், அவங்க பாடி டிகிரேட் ஆயிட்டு. ஓகே, so அதான் கொடுத்திருப்பாங்க. the person starts suffering from infection that could have been otherwise overcome, such as those due to bacteria. இதெல்லாம் இன்னும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டின் நமக்கு தெரியும், எந்தெந்த பேத்தோஜன் எல்லாம் வந்து நிறைய பேத்தோஜன் பாடி இன்ஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி என்சிஆர்டில என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து மைக்ரோ பாக்டீரியம், வைரஸஸ், ஃபங்கை, ஈவன் parasites like toxoplasma. இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்தெந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் இன்ஃபெக்டட் ஒரு ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்ட பர்சனுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் கேட்கலாம். So mycobacterium, viruses, fungi, and even parasites like toxoplasma. The patient become so
immunodeficiency வேற வழியே இல்லை. ஏன்னா அவர் பாடினா இருக்கு தொடர்ந்து டி லிம்போசைட்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அவரால் போதுமான அளவுக்கு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் த வே how the infection is takes place in human body. So first, when it is entered into human body, it targets the macrophages and it destroying macrophages, because here the viral RNA become viral DNA. புரியுதா? So at the same time, the number of viral cells are increasing in the macrophages. That's why it is act as a reservoir of HIV. ஓகே. அண்ட் நம்ம அதுக்கப்புறம் படித்தோம் இந்த டி லிம்போசைட்ஸ் குறைய இம்யூனிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ இம்யூனிட்டி குறையுதோ அதர் பேத்தோஜன்ஸ் ஈஸியாக பாடி வந்து இன்ஃபெக்ட் பண்ணும், லைக் மைக்கோபிளாஸ்மா, வைரஸஸ், ஃபங்கை, மைக்கோபாக்டீரியம் அண்ட் parasites like toxoplasma. Now the patient becomes so immune deficient that she is unable to protect herself against these infections. A widely used diagnostic test for the AIDS, we all are aware about it. This is ELISA, enzyme linked immunosorbent assay. இதுதான் ELISA. இது கொஸ்டினா கேட்பான், ELISA அப்படின்றது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். So the treatment of AIDS with antiviral drugs is the only partially effective. ஏன்னா என்னதான் இன்னைக்கு நம்ம ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. These are the drugs which are used against the HIV because it is retrovirus இல்லையா, அதனால ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. பட் it partially effective அப்படின்னு என்ன அர்த்தம்? We cannot completely cure the disease now. So they can only prolong the life of the patient but cannot prevent the death control பண்ணுவாங்க, அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் inevitable. ஓகே ரைட். ஸோ ரொம்ப கஷ்டம், இதனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு அவங்கள ரிகவர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்காக இது ஏன் நீங்கள் நினைக்கலாம் சார் இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துச்சு, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தின் ஒரு ஓல்டு பேண்டமிக்லேயே நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டோம். ஆனால் ஏன் இந்த எய்ட்ஸ்க்கான மெடிசன்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக வரல, ஏன் இதுக்கு ட்ரக்ஸ் எதுவும் வரல அப்படின்னா, the thing is the virus. ஸோ வைரஸ்னுடைய எஸ்பெஷலி சொல்லணும்னா அதனுடைய ப்ரோட்டீன் கோட். ஸோ the protein கோட்னுடைய ஜெனட்டிக்ஸ் நீங்கள் அதை படிச்சீங்கன்னா இட் இஸ் என்ன சொல்றது, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிசர்ச் கம்பெனி. எது சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் கம்பெனி இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னா they are taking the viral particles and they are working on it. Okay, and they have figured out there are some proteins and அதுக்கு against antibodies எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2011ல ஒரு வேக்சின் வந்துச்சு, எய்ட்ஸ்க்கு வேக்சின் வந்துச்சு 2011. பட் இட் இஸ் நாட் எஃபெக்ட். ஏன்னா அவங்க எடுக்கும்போது அந்த ப்ரோட்டீன் ஒரு ஃபார்ம்ல இருக்கும். இவங்க வேக்சின் கொடுக்கறதுக்குள்ள என்ன ஆகும்னா இட் கீப் ஆன் சேஞ்சிங். அப்போ இட் இஸ் மோர் டைனமிக் பிகாஸ் இட் இஸ் RNA. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், DNA இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டேபிள் தென் RNA. அப்போ RNA வந்து இட்ஸ் வீக்கர் ஒன், ரொம்ப ஈஸியாக மியூட்டேட் ஆகிடும். அப்போ அதிகமாக மியூட்டேட் ஆகாத என்னாகும், நியூ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். தோஸ் ப்ரோட்டீன்ஸ் when we are getting to produce antibodies, even though we can produce antibodies, when the virus is muted itself, what happened? Because antibodies are specific, they are very sensitive. எதுக்காக நம்ம எடுக்கிறோமோ அந்த பேத்தோஜனை மட்டும்தான் கில் பண்ணும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சார் அதுவும் HIV இதுவும் HIV அப்படின்னு நினைக்கலாம். நோ, த ப்ரோட்டீன் வைஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். த ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் வேக்சின்ஸ் அப்படின்றது என்னது, நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆன்டிபாடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆன்டிபாடியுமே ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா இம்யூனிட்டி நடக்காது. ஸோ அப்போ இங்கே எந்த அளவுக்கு அந்த வைரஸ் வந்து தன்னை டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இதுக்கு வேக்சின் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல. இட்ஸ் மோர் டைனமிக், இட் சேஞ்ச் கண்டினியூஸ்லி. ஓகே, ஸோ கிளைகோப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பாடி அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிறது பேர் கிளைகோப்ரோட்டீன்ஸ். ஸோ தீஸ் கிளைகோப்ரோட்டீன்ஸ் ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் தேர் கீப் ஆன் சேஞ்சிங் டியூ டு மியூட்டேஷன். ஓகே, RNA அப்படின்னாவே லெஸ் ஸ்டேபிள் தான். அதனால தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கெந்த அந்த வைரஸஸ்லாம் RNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அதை இப்போ நீங்கள் கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க, 2019 வரும்போது ஒரே COVID-19 சொன்னோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.5 year ஆல்மோஸ்ட் 2 years நம்ம ரீச் பண்ணிட்டோம். 2 years முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு வெரைட்டி மாதிரி பேசிட்டு இருக்கோம், பட் தே ஆர் பேத்தோஜன்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஐ மீன் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு இது பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போகுது, யூ பீப்புள் ரைட். ஸோ நீங்கள்லாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இல்லையா?
ஸோ உங்களுக்குலாம் இது பெரிய ஒரு பேர்டனாக தான் இருக்க போகுது. மைக்ரோப்ஸ் தான் இந்த வேர்ல்டில் மீன் இந்த என்டையர் எர்த்தை வந்து டாமினேட் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் பார்க்கலாம். ஆஸ் எய்ட்ஸ் ஹேஸ் நோ கியூர், ப்ரிவென்ஷன் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். வேற வழி இல்லைல்ல, அது நீங்கள் க்யூர் வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணுறது அப்படின்றது நடக்காது. அப்போ நீங்கள் அதை வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணணும். இன்னைக்கு தான் குறைவாக இருக்குங்க டிவிஸ்லாம். ஸோ கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு 10 to 12 இயர்ஸ் இருக்கும்போது ஏஜில் சொல்கிறேன். அப்போ வந்து நிறைய எய்ட்ஸ் ரிலேட்டடான ஆட்ஸ்லாம் வந்துட்டு இந்த டிவியை வந்து கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எய்ட்ஸ்னுடைய அவேர்னஸ் அப்படின்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு 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 கோட் கொடுத்துருப்பாங்க. ஐ ரியலி இந்த 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 கோட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க, டோன்ட் டை ஆஃப் இக்னோரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லோகன் ஆக்சுவலி என்னன்னா டோன்ட் டோன்ட் டை ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னா, சரி நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது, அதனால இறந்து போகக்கூடாது, இந்த டிசீஸ் எதனால வருதுன்னு தெரியாமலேயே வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான். ஸோ அப்போது நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் நாக்கோன்னு சொல்லுவாங்க இவங்க. அப்புறம் நிறைய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 25 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. த ஒன்லி திங் இஸ் த டிரான்ஸ்மிஷன் இஸ் வெரி லெஸ் ஆக்சுவலி. ஏன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்ப்ரெட் த்ரூ ஏர். ஸோ அப்படி இருந்ததுன்னா பேண்டமிக் எப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து த்ரூ பிளட் இல்லையா, இல்லைன்னா வந்து சரி அதெல்லாம் யோசிக்க பார்க்க முடியாது. நம்ம இதெல்லாம் வந்து ஐ மீன் ஏர்பார்ன் டிசீஸாக இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இந்த டிசீஸ் ஏதோ ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, ஜஸ்ட் அ மினிட் மேம். ஓகே, ஸோ டோன்ட் டை ஆஃப் இக்னரன்ஸ் இந்த கோட் கொடுத்துட்டு இது எந்த டிசீஸோட அசோசியேட் ஆனது கொஸ்டின் கேட்டேன்னா எழுதும். எய்ட்ஸ் தான் எழுதும். ஓகே, புரியுதா எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு? எஸ் சார். ஓகே, இது வந்து ஒரு பிளட் போர்ன் டிசீஸ்ன்றதால ஸோ பிளட்டை வந்து டொனேட் பண்ணுறவங்க அதை பார்த்து அதெல்லாம் கொடுக்கணும். ஆக்சுவலி ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. பிளட் வந்து ஆக்சுவலி ஒரு பர்சன், ஓகே, ஒரு யங்ஸ்டர் தான். ஆக்சுவலி இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ், பட் யூ டோன்ட் நோ, அவருக்கு தெரியாது அதை பற்றி. ஸோ அவர் வந்து ஒரு பிளட் கேம்ப் போயிருக்காரு. அங்கே பிளட் கொடுத்துட்ருக்காரு. ஒரு அடிக்கடி போய் பிளட் கொடுப்பார் போல். பிளட் கேம்பில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் அதை பற்றி ஓகே நம்ம நல்லா தானே இருக்கோம்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா செக் பண்ணி தானே பிளட் எடுப்பாங்க. அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க, பிளட் எடுத்திருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஃபாரின் போகிறாரு. அப்போது பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல, அப்படி எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு காட்டியிருக்கு. ஆக்சுவலி சர்ப்ரைஸ், ஏன்னா அவருக்கே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பிளட் கொடுத்து வந்திருக்காரு. அங்கே எதுவுமே இல்லைன்றீங்க, ஏதோ மாற்றி கீத்தி கொடுத்துட்டீங்களான்னு போய் செக் பண்ணும்போது இல்லை, கண்டிப்பாக அவருடைய பிளட் தான் அது, இதில் பாசிட்டிவ் வந்துருக்கு. அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணது, ஐயோ நம்ம கொடுத்த பிளட் யாருக்காவது ஏற்றிட்டாங்கன்னா அவங்க ஹெச்ஐவி வந்துருமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி போய் பார்த்தா அந்த இந்த அந்த பிளட் டொனேட் பண்ணார்ல, அவங்க ப்ராப்பராக செக் பண்ணாமல் அந்த பிளட்டை ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு கொடுத்துட்டாங்க. எஸ், இது நியூஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See, the good thing is actually mother is positive, but the baby is negative. So, but even though it is very hard actually, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு இக்னரன்ஸ் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவனமின்மை தான். அவங்க வந்து அதை பார்த்துருக்கணும் ஒவ்வொரு தடவையும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்க இது மாதிரி பண்ணிருக்கலாம். அத்தனை பேர் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்கல்ல. சரி, அதனால நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக போகும்போது யூ ஹாவ் டு மேக் த பீப்புள் ஹூ ஆர் அண்டர் யூ
ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, எத்திக்கலாக இதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஓகே ரைட், ஐ ஹோப் யூ வில் டூ தட் ஒன் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதனுடைய சிம்டம்ஸ் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பேசிக்காக வந்து இந்த இந்த கான்டாக்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது அப்போ ஈஸியாக அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேன்சர் பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ட்ரெட்டட் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு என்டையர் வேர்ல்டு, ஈவன் ஏன் வேர்ல்டு எடுத்துக்கிறோம், நம்ம ஊர்லேயே 100ல் ஒருத்தருக்கு இன்னைக்கு இதனால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மெனி டைப் ஆஃப் கேன்சர்ஸ் அது. சரி, இப்போ கேன்சர் செல்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது? சரி, நம்ம பாடியில் ஒரு மெக்கானிசம் இருக்கு, கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னு. இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் என்னன்னா, இப்போ ஒரு செல் இருக்கு, அது டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்னொரு 2 செல்லாக மாறுது அப்படின்னா, ஓகே இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டிவிஷன் அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த டிவிஷன் எப்போ ஒரு செல் இன்னொரு செல்லோட டச் ஆகுதோ அப்போ ஸ்டாப் டிவைடிங், தே ஸ்டாப் டிவைடிங். அதுதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். when they contacted with another cell they will stop their division. That is the mechanism of contact inhibition. It is very important. But என்ன நடக்கும்னா certain cases, okay, our body will lose contact inhibition. அப்போ அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் எப்படி நம்ம பாடி லாஸ் பண்ணுதோ அப்போ என்ன ஆகும்னா செல்ஸ் வந்து தொடர்ந்து என்ன இருக்கும், ப்ரொலிஃபரேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? இப்படி செல்ஸ் கட்டு கடங்காம அப்படி அது பாட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்தா என்ன ஆகும், டியூமர். புரியுதா? இப்படித்தான் வந்து கேன்சர் டியூமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா அது பாட்டுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலி இட் பிகம் எ டியூமர். அப்போ டியூமர்ல நம்ம எத்தனை டைப் ஆஃப் டியூமர் பார்க்க போறோம் அப்படின்னா 2 டைப். ஒன்று பினைன் டியூமர், இன்னொன்று மேலிக்னன்ட் டியூமர். ஓகே, பினைன் அப்படின்னா என்ன இருக்குன்னா இட் இஸ் ஆக்சுவலி நான் கேன்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து சேஃபர் ஒன்னு கூட சொல்லலாம். மீன் இது நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. கீர்த்தி, தேங்க்யூ. Am I audible? Yes, sir. Yes, sir. Yes, sir. There are 2 type of tumors, benign and malignancy. Benign அப்படின்றதுன்னா where they are formed, they are not spread, so they are non spreadable. ஓகே, ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த டியூமர் அங்கேயே தான் இருக்கும், வேற இடத்துக்குலாம் ஃபார்ம் ஆகாது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா malignant அப்படின்றது என்னன்னா they are transferred to other organs. ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும் பட் இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a woman who suffering breast cancer, ஸோ அந்த இடத்துல malignant டியூமராக இருந்துச்சுன்னா it can spread into various body parts. ஓகே, லைக் லங்ஸ் அண்ட் ஆர்டரிஸ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும் பட் அது வேற ஆர்கனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மெக்கானிசம் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ். ஸோ திஸ் இஸ் வெரி ஆக்சுவலி திஸ் இஸ் அ மேலிக்னன்ட் டியூமர்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அது வந்து என்ன ஒரு இடத்துல நிற்காது, பாடியில் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஒன். ஓகே ரைட். ஸோ ஏன் கேன்சர் வருது, காசஸ் ஸோ அன்னோன் ஆக்சுவலி சொல்ல முடியாது. ஆனால் கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் கார்சினோஜென்ஸாக இருக்கலாம், கெமிக்கல் கார்சினோஜென்ஸாக இருக்கலாம், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸாகவும் இருக்கலாம். யூ கேனாட் சே எனிதிங் இதில் எல்லாரும் எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கல் அப்படின்னா எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், நான் ஐசிங் ரேடியேஷன் லைக் யூவி, இது எல்லாமே டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி மியூட்டேஷனை கிரியேட் பண்ணிடும், செல்ஸ் தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், டியூமர் ஃபார்ம் ஆகும். இது ஒரு. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கார்சினோஜென்ஸ் அப்படின்றது டொபேக்கோ அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். லங் கேன்சருக்கு இன்னைக்கு நிறைய இருக்குங்க, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஆல்சோ கார்சினோஜன். இப்படி நிறைய ஏகப்பட்டது இருக்குங்க. இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு மனுஷனை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாது. we don't know how we are exposure to this அப்படின்னு கூட we cannot, நமக்கு தெரியாது ஆக்சுவலி. சில நேரங்களில் இந்த இதெல்லாமே கார்சினோஜென்ஸாக கூட நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஓகே, அங்கே அப்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க,
சரணபவனம் சாரி, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எனி ஐயோ சாரி, அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. எனி ஹோட்டல், ஓகே, எனி ஹோட்டல். ஸோ அங்கே நீங்கள் அப்லோத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன இது நீங்கள் பார்க்க முடியும். கரெக்ட்? தே ஆர் ஆக்சுவலி ஹைட்ரோகார்பன்ஸ். எஸ், ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தே ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, சி இப்போ அந்த ஹைட்ரோகார்பன், தே ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ். ஆக்சுவலி ஆயில்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதே ஆயிலை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹைட்ரோகார்பன்ஸ் ஃபார்ம் ஆகும். சி நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா ஹைட்ரோகார்பன் வந்து நம்ம டயட்ல ஒரு பார்ட்டா இருக்குங்க? தென் வை யூ ஆர் ஈட்டிங்? ஓகே, சி வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது சார். நீங்க நினைக்கலாம் சார் அப்படியா, அப்ப அதெல்லாம் சாப்பிடுவோம் எல்லாருமே கேன்சர் வருமா அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக, அது நான் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா சி எவ்ரி ஹியூமன் பாடி they have their own defense mechanism. So அதனால we cannot say, but it may cause cancer. ஆக்சுவலி நடக்கலாம். அது நம்ம எதுவும் இதனாலதான் ஐ மீன் அத்தன்டிகேட்டடா யாரும் எதுவும் சொல்லிட முடியாதுங்க. ஆனா நடக்கலாம் அப்படின்றதான் சொல்றேன். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபுட்ல ஏகப்பட்ட அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கலப்படம் இருக்கு. எங்க இருந்து வேணாலும் இந்த காசு இருக்கலாம். இப்படி யோசிக்கணும்னு வச்சுங்களேன், நீங்க வெளியில எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. இட் இஸ் அஃப்கோர்ஸ் உண்மைதான். இப்போ எனக்கு இது வந்து ஒரு 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 பிளாட்ஃபார்மா நான் யூஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். நான் இதெல்லாம் பார்த்தேன், நான் இதை பற்றிலாம் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதால சொல்கிறேன். ஓகே, ஸோ ஈவன் தோ நவ் வி ஆர் ஈட்டிங், அவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் டோட்டலி சேஞ்ச். ஸோ அவர் நேட்டிவ் ஃபுட் ஆர் ஸ்லோலி கிராஜுவலி வி ஆர் லாஸிங். ஆக்சுவலி நம்ம அதை விட்டுட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் சேஞ்ச் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சிக்கன் வெரைட்டிஸ் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஒரு பார்பிக்யூவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கிரில் சிக்கன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா see, I'm not authenticatedly, I'm not saying, okay, but there are some carcinogens, okay. So அதனால அதெல்லாமே அவாய்ட் பண்றது, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா கார்சினோஜன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் வந்து சில நேரத்தில் பயாலஜிக்கல் திங்ஸ் கூட டிசீஸ் காஸ் பண்ணும். அது எல்லாமே நம்ம ஆன்கோஜெனிக் வைரஸஸ்ன்னு சொல்றோம். வைரஸஸ் ஆர் தேர் இன் அவர் பாடி, they are also carcinogens. அது நம்ம ஆன்கோஜீன்ஸ் ஆர் சி ஆன் ஆர் புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ராசஸ். ஸோ எப்படி நீங்க டிடெக்ட் பண்ணலாம், கேன்சரை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பேசிக்லி பயாப்சி அண்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடிஸ். பயாப்சின்றது எந்த இடத்துல டியூமர் இருக்கோ அந்த டிஷ்யூ எடுத்து அதில் இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை படித்து பார்க்கும்போது அது நார்மல் செல்லா இல்லை வைரல் மீன் ஹெச்ஐவி சாரி கேன்சரானு கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் அண்ட் போன் மேரோ டெஸ்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா லுக்கிமியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லுக்கிமியான்றது பிளட் கேன்சர். ஓகே, ஸோ பயாப்சின்றதுனா கொடுத்துருக்காங்க எப்படி, a piece of suspected tissue cut into thin sections, it is stained and examined under microscope by a pathologist. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எக்ஸ்ரே அண்ட் சிடி கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி எம்ஆர்ஐ. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு யூஸ் டிடெக்ட். ஓகே, பேத்தஜன் ஆன்கோஜீன்ஸ் கூட சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் டோபோகிராஃபி யூசஸ் எக்ஸ்ரேஸ் டு நமக்கு தெரியும் இல்லை, சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாமே என்ன பண்ணலாம், இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி antibodies against the cancer specific antigens are also used for detection of certain cancers. Okay, so cancer detect பண்றதுல antibodies கூட யூஸ் பண்ணுவாங்க, இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல சர்ஜரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க, அண்ட் ஃபைனலி இம்யூனோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ இது கீமோதெரப்பின்னு கூட நம்ம சொல்லலாம். மெடிசின்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து ட்ரக்ஸ் வந்து நம்ம பாடியில் இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூமர்ஸ் வந்து குறையலாம். ஓகே, ஸோ இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹேர் லாஸ் ஆகும், அனிமியா வரும், நிறைய டிசீஸ் வரலாம். ஓகே, ரைட். அண்ட் இதுக்கு எப்படி கொடுக்கலாம், இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. நிறைய ட்ரக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு சயின்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நிறைய
cancer patients and they are surviving with good hope actually. Okay, right. So actually அந்த மாதிரி மக்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். சரி, சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய ஹோப் கொடுக்கணும், ரைட்? ஸோ ஆன்காலஜிஸ்டாக யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓகே, ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக ஆன்காலஜிஸ்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்து. ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் தி செஷன் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, Thank you, sir. good. Thank you, sir. 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 Thank you. Good night. Good night. Thank you, sir. Thank you, sir.